சென்னையில் அந்த பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் சிங்கை ராமன் மற்றும் அவங்க அப்பா சிங்கை கோவிந்தராஜ் அவர்கள். சிங்கை கோவிந்தராஜ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்புக்குரிய மரியாதைக்குரிய பல்லட மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். வருகின்ற 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. யாரும் இந்த திருட்டு திமுகக்கும் இந்த திருட்டு பாஜகவுக்கும் வாக்களிக்க கூடாது. அவங்க டெபாசிட் இழக்க வச்சு அவங்க தோக்கடிச்சு அவங்களுக்கு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ 38 எம்பிகள் இருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றும் கேட்கல. தமிழ்நாடு மக்களுக்காக இதுவரைக்கும் ஒரு உரிமையும் பெற்று தந்ததில்லை, ஒரு திட்டமும் கொண்டு வந்து தந்ததில்லை. முழுக்க முழுக்க மக்களை அப்படியே ஏமாத்தியாச்சு. ஜிஎஸ்டி எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி. நீங்க எல்லாரும் ஒன்னே ஒரு விஷயம் தான் சிந்திக்கணும். நம்ம பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா அது நிலைச்சு நிக்குதா? இல்ல, அப்படியே தண்ணி மாதிரி போயிடுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மத்தியில் இருக்கிற பாஜக. அதே மாதிரி இங்க இருக்கிற திருட்டு திமுக தான் நான் சொல்லுவேன். இந்த திருட்டு திமுக பெண்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் யாருக்கும் போய் சேரல. இதுதான் உண்மை. நான் இதோட 13 மாவட்டம் போயிட்டு வந்தாச்சு. 13 நாள்ல 13 மாவட்டங்கள் போயிட்டு வந்திருக்கேன். அந்த 13 மாவட்டத்திலையும் எல்லா பெண்மணியும் எல்லா பெண்களும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா விலைவாசியும் உயர்ந்தாச்சு. நம்மளோட சொத்து வரியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட மின் கட்டணமோட இது வந்து அவ்வளவு ஏத்தியாச்சு, 3 மடங்கு ஏத்தியாச்சு. தண்ணீரோட இது கூட வரி கூட ஏத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் தெரியல நம்மளுக்கு. அப்படியே மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க. அங்க மத்தியில் இருக்கிற பாஜக எல்லாத்துக்கும் டாக்ஸ் ஜிஎஸ்டி போட்டு நம்மளை வந்து புடுங்குறாங்க, ரத்தத்தை உரிகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ இந்த வருகின்ற தேர்தல்ல இப்போ இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வருவாரு. இந்த இடத்துக்குள்ளேயே நீங்க விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி அவர் என்னன்னா, அந்த அண்ணாமலை என்பவர் யாருன்னா, இந்த அரவக்குறிச்சியில தோத்து போன ஒருத்தர். கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதாவது சொந்த கட்சியில அவர் வந்து சும்மா வந்து போட்டு விட்டுருக்காங்க, தலைவரா போட்டு விட்டுருக்காங்க. ஆனா அவர் வந்து அந்த கட்சியிலேயே கூட வந்து தேர்ந்தெடுத்தா கூட அவங்க தேர்ந்துதான் எடுத்திருக்காங்களே தவிர அவங்கள வந்து ஒரு எலெக்ஷன் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் தோத்துருவா. ஏன்னா யாருக்கும் அவரை பிடிக்காது. நான் அந்த கட்சியிலேருந்து வந்திருக்கேன். ஏன்னா வாயை திறந்தா போய் அதே மாதிரி என்ன செய்வாருன்னா, மக்களோட பணத்தை புடுங்கிறது தான் அவருக்கு ஒரு இது. எல்லா பிசினஸ் ஆளுங்க, பெரிய ஆளுங்க கிட்ட இருந்தும் சரி, சின்ன ஆளுங்க கிட்ட இருந்தும் சரி, பணத்தை மிரட்டி புடுங்கிறது. இதுதான் அவங்களோட ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்சியில இருக்கிற பூரா பயிரும் இப்ப வந்து எப்படி வந்து சேர்ந்திருக்காங்கன்னா, எல்லாம் ஜெயில இருந்து வந்தவங்க, கஞ்சா விற்கிறவங்க, பெண்களை பாலியல் தூண்டல் பண்றவங்க, இப்படிதான் கட்சியில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளு, கேடு கட்ட ஆளு நம்ம பக்கமே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். விரட்ட ஓட வேண்டும் அவங்கள. ஓகே, ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு ஆள். இப்போ திருப்பூர்ல கூட இப்ப சமீபத்துல சாதாரண கேள்வி ஜிஎஸ்டி பத்தி கேட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும்,
சொல்ல தெரியலன்னா என்ன அடிப்பீங்களா நீங்க? பெண்கள் மேல கை வைக்கலாமா? நான் இந்த கட்சிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, அவ்வளோ அற்புதமான ஒரு கட்சி, மக்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பார்த்து பார்த்து ஏழை எளிய மக்களுக்கா இருக்கட்டும், தாய்மார்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு விஷயங்களா இருக்கட்டும். இது வரைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு 4.5 வருஷம் அம்மா இல்லாத போது 4.5 வருஷம் நல்லாட்சி தந்த, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லாட்சி தந்த நம்மளோட முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அற்புதமான ஆட்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. போற இடத்துலலாம் எல்லாரும் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐயோ நம்ம ஐயா திருப்பி வரணுமே, அவர் திருப்பி மீண்டு வரணுமே. கண்டிப்பா நான் சொல்றேன், 2026ல அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவாரு. ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி தான் குடும்பத்துக்காக, தான் வாரிசுக்காக மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. எது கேட்டாலும் அவங்களுக்கு அதுதான். இந்த 1000 ரூபாய் எது கேட்டாலும் இந்த 1000 ரூபாய் கொடுத்து நான் சாதிச்ச மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? கஷ்டப்பட்டு பெண்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க, ஆண்களுக்கு வேலை இல்லாம போயிடுது. அந்த வேலை இல்லாம போயிருந்தாலும் அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? டாஸ்மாகுக்கு போயிடுது. அது மட்டுமா, அதை தாண்டி இப்போ போதை பொருள் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் அது நடக்குது, ஃபுல் இந்தியாலையும் அதான் நடக்குது. இந்தியா முழுக்கவும் இதுதான் நடக்குது. போதை பொருள் விற்பனை அப்படி கேட்டு போகுது. இளைஞர்களை தப்பான வழியில் எப்படி ஒரு இளைஞர் சுயநிலையவே இழந்துருவாங்க, அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. இந்த போதை பொருள்னால பெண்களுக்கு பாலியல் சீண்டலா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லாமே நடக்குது. கொலை, குற்றங்கள், வன்முறை, இது எல்லாமே நடக்குது. ஐயா எடப்பாடியாரோட ஆட்சியா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை எளிய மக்கள் சமத்துவமான ஒரு ஆட்சியா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சியா இருக்கு. இன்னைக்கு பல்லடமா இருக்கட்டும், இல்ல விவசாயிகளுக்கா இருக்கட்டும், இன்னைக்கு கோவை மாவட்டமாவே எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாமே பார்த்து செஞ்சது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு முழுக்க சின்ன ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து, விவசாய குடும்பத்துல இருந்து கிளை செயலாளர் இருந்துட்டு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முதலமைச்சரா இன்னைக்கு இருந்திருக்காருன்னா, நம்மளுக்கு அவரோட உழைப்பு பாருங்க. நீங்க இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டர்களும் அவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த திருட்டு பாஜக என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது இந்த கட்சி உடைக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளவு வலுவா இருக்கோம், அவ்வளவு தொண்டர்கள் இருக்கோம். ஏன்னா மக்களுக்காக ஒரே ஒரு கட்சி தான் இன்னைக்கு உரிமையும் பெற்றுக் கொடுத்திருக்கு, வளர்ச்சியும் கொடுத்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்குன்னா அண்ணன் எஸ்பி வேலுமணியா அமைச்சரா இருக்கும் போது வந்தது. அதே மாதிரி ஐயா எடப்பாடியாரோட ஆட்சியில தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள், சாலையா இருக்கட்டும், கூட்டு குடிநீரா இருக்கட்டும், மருத்துவமனை கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், அரசு கல்லூரியா இருக்கட்டும், எல்லாமே ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அனைத்தும் வந்தது. அது மட்டுமா, 7.5% மருத்துவமனையில் மருத்துவர் ஆகிறதுக்கு மாணவர்களுக்கு கொடுத்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இது இதே இந்த திருட்டு திமுக சொல்லிச்சு, நான் நீட்டை ரத்து செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே போய் வாக்குறுதி. அதே மாதிரி மத்தியிலும் போய் வாக்குறுதி, இங்க இருக்கிறவங்களும் திருட்டு திமுகவும் போய் வாக்குறுதி. எதுவுமே மக்களுக்கு செய்யறது கிடையாது. எல்லாம் பேப்பர்ல எழுதுறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பேப்பரை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க நம்மளோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளோட மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை அப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், அது மட்டுமா, இன்னைக்கு நம்மளோட அம்மா இருக்கும்போது நம்ம அம்மா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அப்படியே ஐயா எடப்பாடியார் அவர்கள் அப்படியே தொடர்ந்து கொடுத்தாங்க. அம்மா உணவகமா இருக்கட்டும், இன்னைக்கு கொரோனா காலகட்டத்துல யாருக்கும் சாப்பாடு இல்லாத போது நம்மளுக்கு சாப்பாடு உதவினது ஒரே ஒரு திட்டம் எதுனா அம்மா உணவகம் திட்டம் தான் நான் சொல்றேன். அது மட்டுமா, ஏகப்பட்ட திட்டங்கள். நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்காகவே தாலிக்கு தங்கம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த தாலிக்கு தங்கம் என்பது இன்னைக்கு ஒரு பவுன் தாலி ஒரு பவுன் தங்கம் என்ன விலை? 53,000 ரூபாய். 53,000 ரூபாய். அது நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த திருட்டு திமுக. அது மட்டுமா, இன்னைக்கு பெண்கள் படிச்சாங்க, பெண் குழந்தைகள் படிச்சாங்கன்னா, ஸ்கூல் படிச்சாங்கன்னா 25,000 ரூபாய் கல்யாண உதவி தொகை.
இது எவ்வளோ அற்புதமான ஒரு திட்டம். இதனாலே பெற்றோர்கள் வந்து பசங்க போய் படிங்க, பெண்கள் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இதுதான் பெண்களுக்கு உரிமை பெற்று தந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சு முடிச்சோன்னா 50,000 ரூபாய் இதெல்லாம் நிறுத்தி வச்சிச்சு. 1000 ரூபாய் எங்க இருக்கு? இவ்வளோ பெரிய திட்டங்கள், இந்த அனைத்து சூப்பர் திட்டங்களை அப்படியே நிறுத்திட்டாங்க. அது மட்டுமா, நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து மிக்சி கிரைண்டர், காலங்கத்தால் ஏழுச்சுன்னே பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு மாவு அரைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த வழியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து ஈஸியாக்கணும். அவங்க வேலைக்கு போகும்போது எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நம்ம சுமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. அந்த மடிக்கணினி இப்ப அருமையா நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த திருட்டு திமுக. அதே பணக்கார வீட்டு பசங்க இன்னைக்கு வந்து மடிக்கணினியோட படிக்கிறாங்க. ஏன் ஏழை மக்கள் படிக்க கூடாதா? படிக்கணும்ல, இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? ஈவ்டீசிங் நடக்கக்கூடாது, பஸ்ல போகும்போது ஈவ்டீசிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அதனால பெண்கள் தைரியமா வெளியில போயிட்டு படிக்க போக முடிஞ்சது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், பென்ஷனா இருக்கட்டும், அதையும் நிறுத்தி வச்சாச்சு. எல்லாமே நிறுத்தி வச்சுட்டு இருக்கு இந்த திருச்சி திமுக. ஆனா தமிழ்நாட்டோட கடன் இன்னைக்கு எவ்வளோ? 3 லட்சம் கோடிக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகரிச்சு போயிருக்கு. இந்த 38 எம்பிக்கள் அங்க போய் போண்டா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த திருட்டு அண்ணாமலை இருக்காங்கல்ல, முழுக்க போர்ஜரி. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், பணம் முடுங்க தெரியும், நல்லா பொய் சொல்ல தெரியும், போக்கரித்தனம் பண்ண தெரியும், இதுதான் பண்ண தெரியும். அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே விஷயம் கேட்டுக்கிறேன். நம்மளோட வெற்றி சின்னம் ரெட்டை இலை சின்னத்துக்கு நம்மளோட வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், நல்லா படித்தவர், அம்மாவோட ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர், அதே மாதிரி நம்ம புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களோட ஆசி பெற்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். ஏன்னா நல்லா படித்தவர், அங்க போய் உங்களுக்காக குரல் கொடுத்து பேசுவார். இப்போ வந்து மோடி இங்க வந்து வருவாரு, மோடி கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி கொடுக்குறாரு? நீங்களே திருப்பி பிரதமர் ஆகுவீங்கன்னா என்று கேரண்டியே கிடையாது. ஏன்னா 10 வருஷம் நீங்க செஞ்ச ஆட்சி ஒண்ணுமே செய்யல, அதுதான் உண்மை. அதனால மக்களை நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கணும். சும்மா வந்து 1008 பொய் சொல்லுவாங்க. இந்த பொய் சொல்ற கும்பலை பார்த்தாலே நீங்க விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் மனசுல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திருட்டு திமுகவும் இந்த திருட்டு பாஜகவும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று நீங்க மனசுக்குள்ள உறுதியா வச்சுக்கோங்க. விரட்ட விடுங்க. அதுக்காக ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன், நீங்க அனைவரும் நமது சின்னம் ரெட்டை இலை சின்னத்துல வாக்களிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் ஒரு நிகழ்வு காத்திருந்து நடைபெறும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகின்ற சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வருகின்ற காய்ச்சி ரகுராம் அவர்களுக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு நல்கி பொறுமைகாத்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஏற்பாடு செய்த கழகத்துடைய நண்பர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை நண்பர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னிக்கவும், நான் வந்து ரொம்ப தூரமா வந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். டைமுக்கு வர முடியல, அதனால உங்ககிட்ட கொஞ்சம் தான் பேச முடிஞ்சது. இன்னும் நிறைய ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. 10 மணிக்கு மேலே இங்கே போகக்கூடாது, போயாச்சுன்னா நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. அதனால உங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எனக்காக இந்த நேரம் நீங்க வந்து காத்திருந்தீங்க, அதனால நன்றி கோடான கோடி நன்றிகள். என்னை வந்து நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் செய்யணும். அதே மாதிரி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை ஆசீர்வாதம் செஞ்சு அவர் வந்து ஜெயிக்க வைக்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.